சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல ரோகிணி விஜயாவோட கால்ல விழுந்ததோட இந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாரும் கிளம்ப பாக்குறாங்க. ஆனா நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா, என்னது இவ்வளவுதானா, இன்னும் தீர்ப்பே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இதுக்கு சரியான தீர்ப்பு வழங்குவான்னு பார்த்தேன், ஆனா அவங்க வழங்காததுனால நானே தீர்ப்பு சொல்றேன். இப்ப அந்த ஷோரூம் ஓபன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மனோஜோட மாமனார் காசு இல்ல, அப்பாவோட காசு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அந்த ஷோரூமுக்கு இவன் முதலாளியா இருக்கக்கூடாது அப்படின்னு முத்து சொன்ன உடனே மனோஜுக்கு பயங்கரமா கோவம் வந்து, அப்ப நீ ஓனர் ஆகலாம்னு பாக்குறியா அப்படின்னு முத்து கிட்ட சண்டைக்கு வராப்ல. நான் எப்படா அப்படி சொன்னேன், இந்த ஷோரூமுக்கு அப்பா தான் இதுக்கப்புறம் ஓனர் அப்படின்னு முத்து ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிடுறாப்ல. இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம மனோஜும் ரோகிணியும் ரூமுக்குள்ள போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி மனோஜ வச்சு செய்ன்னு செய்றாங்க. நீ என்ன என்னையே மாட்டி விட்டுட்டியா அப்படின்னு மனோஜ பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க நம்ம ரோகிணி. அந்த நேரம் பார்த்து விஜயா அங்க வராங்க. விஜயா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாம் தேவையா, எல்லாம் உங்களால வந்தது, அப்பவே பணம் கிடைச்ச உடனே என்கிட்ட சொல்லியிருக்கணும், நான் வந்து இந்த விஷயத்தை வெளியே தெரியாம பாத்துக்குவேன்ல அப்படின்னு விஜயா சொல்றாங்க. விஜயாவும் அந்த பணம் கிடைச்சதுன்னா யாருக்கும் சொல்லாம அமுக்கலாம்னு தான் அவங்களும் திட்டமா இருந்திருக்கிறாங்க. சோ பெரிய நியாயஸ்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரோகிணியை போட்டு அடிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ உடனடியா மலேசியாவுல இருக்கிற உங்க அப்பா கிட்ட சொல்லி பணத்தை அனுப்ப சொல்லு அப்படின்னு விஜயா சொல்றாங்க. உடனே ரோகிணி பழசு மாதிரியே வந்து அவங்க தான் ஜெயில்ல இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. உங்க அப்பன் தானே ஜெயில்ல இருக்கான், சொத்தெல்லாம் வெளியில தானே இருக்கு, ஒழுங்க மரியாதையா பணத்தை அனுப்ப சொல்லு, இதுக்கு இதான் ஒரே வழி அப்படின்னு விஜயா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப ரோகிணி என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. தன்னோட ஃப்ரெண்டு செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி உடனடியா 2 மாலைய ஆர்டர் பண்ணு, இன்னைக்கு எங்க அப்பா கடைக்கு ஓனரா பதவி ஏற்க போறாரு, அதனால வந்து பாத்தீங்கன்னா மாலைய ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை ஆரம்பத்துல ஒத்துக்கல. அதுக்கப்புறம் நம்ம முத்து இருந்துகிட்டு, நீங்க இப்படியே அவனை விட்டுட்டீங்கன்னா இருக்கிறத எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டே இருக்கான், ஏமாந்துகிட்டே இருக்கிறான், நீங்க உங்க கண்காணிப்புல இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் எதை செய்யணும்னாலும் கொஞ்சம் தயங்கி செய்வான் அப்படின்னு ஒரு அட்வைஸ கொடுக்க, அண்ணாமலையும் ஓகேன்னு சொல்லிடுறாப்ல. சரி நானும் வரேன், பதவி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இந்த கடையில மனோஜ், ரோகிணி இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவியும் ஸ்ருதியும் வராங்க. சோ எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனா தான் ஃபோன் பண்ணி ஷோரூமுக்கு போக சொன்னாங்கன்னு சொல்றாங்க. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.